வணக்கம் மக்களே. டைஃபோன் ஃபேமிலியோட எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதையோடைய ஆரம்பத்திலே ஹீரோ ஹீரோயினிக்காக ஒரு ஐடியா வாங்கி இருந்திருப்பார். அதாவது ஒரு ட்ரேடிங் ஐடி ஹீரோயினிக்கு தரணும்னு சொல்லிட்டு அதை வேகமாக ஆஃபீஸ்க்கு வாங்கிடுறேன். ஹீரோயினுமே அந்த சமையல் தான் ஆஃபீஸ்க்கு வந்திருந்திருப்பாங்க. முன்னவே ஹீரோ அங்கே இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஹீரோயினி தான் இதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுத்துருந்துருப்பாரு. ஆனால் இந்த வாட்டி ஹீரோயினிக்கு காஃபி தரது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ட்ரேடிங் ஐடியும் ஹீரோயினிக்கிட்ட காமிக்க அதை பார்த்து ஹீரோயினி சந்தோஷப்படுறாங்க. ஹீரோயினி இப்போதைக்கு அஃபிஷியலாக டைஃபோன் ட்ரேடிங்கில் ஒரு ட்ரேடராக மாறிட்டாங்க. ஒரு முக்கியமான பதவி தான். அதை நினச்சி ஹீரோயினி ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டுன்னு இருக்க. அதுக்கப்புறம் இவங்க வேலை செய்யலான்னு இருக்காங்க. இப்படி வேலை செய்யலான்னு இருக்கும்போது நெக்ஸ்ட் அதை ஹியோன்ஜனை காமிக்கிறாங்க. அவன் இப்போதைக்கு இவங்க கிட்ட ஃபேப்ரிக் கிடச்சதில்ல, அதை மொத்தத்தையுமே சைனாவில் பர்ச்சேஸ் பண்ணலான்னு இருக்காங்க. இவங்க கையில் கிடச்ச மொத்த ஃபேப்ரிக்குமே சைனாவில் விற்றா இவங்களுக்கு சரியான லாபம் கிடைக்குன்னு இவங்க யோசிக்கிறாங்க. அது விஷயமா இவங்க பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது மொத்தமே டைஃபோன் ட்ரேடிங்லேருந்து சுட்ட ஃபேப்ரிக் தான். அதை வச்சு இவங்க பிளான் போட்டுன்னு இருக்காங்க. ஆனால் ஹீரோ வேற ஒரு பிளான் போட்டாருன்னு நினைக்கிறேன். ராத்திரியே பக்குவை பார்க்க போகிறது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட கான்ட்ராக்ட் எடுத்து நீட்டுறாரு. அதான் ரிட்டர்ன் கான்ட்ராக்ட். இப்போதைக்கு பக்குவோ ஒரு பிஸ்னஸ் மேனுன்றதுனால அவர் எப்பயுமே லாபத்தை தான் விரும்பார். அதை புரிஞ்சுன்னு ஹீரோ இதில் 30% லாபம் வரும். நீங்கள் அதை மொத்த ஃபேப்ரிக்கையும் நீங்கள் திரும்ப இந்தமாரி இட்டாலி காமிச்சிடுங்க. இட்டாலி அந்த மொத்த ஃபேப்ரிக்குமே வாங்கிப்பாங்கன்ற மாரி ஒரு பக்காவான டீலிங்கை மேக் பண்ண அவருமே நான் இதை எப்படி வாங்குவேன்னு நீ நினச்சன்னும் போது அந்த இடத்துல ஹீரோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்க. பிஸ்னஸ் மேனுக்கு எப்பயுமே லாபம் தான் முக்கியம். அதெல்லாம் நீங்கள் இதை பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்கிறாரு. அதே போது ரிட்டர்ன் கான்ட்ராக்டை கொடுத்து இவங்க மூலியமாக அந்த ஃபேப்ரிக்கை திரும்ப இந்தமாரி இட்டாலிக்கான பிளான் இருக்காரு. இதுக்கு நடுவில் ஹீரோ வேற ஒரு பிளான் போட்டிருக்காரு. அந்த பிளானுக்கான ஒரு அடித்தளமாக தான் இந்த ரிட்டர்ன் கான்ட்ராக்டை கொடுத்து பக்குவ மூலியமாக காயை நகுத்து செய்கிறாரு. கடைசியாக இந்த டீலை முடிச்சுட்டு டைஃபோன் ட்ரேடிங்க்கு திரும்ப ஹீரோ வரும்போது அந்த இடத்துல திடீர்னு ஒரு ஃபோன் கால் அடிக்க ஆரம்பிக்கும். சரின்னு ஹீரோ அதை அட்டன் பண்ணால் அதில் பேசுறது வேறான்னு கிடையாது. ஆரம்ப எபிசோட்லேயே ஒரு ட்ரக் டிரைவரை பார்த்துருந்துருப்போம். அவர் தான் நான் எவ்வளோ வாட்டி நான் உங்களுக்கு கால் பண்ணுறது, உங்கள் ஃபேப்ரிக்கை எடுத்துக்க மாட்டிங்களா, எந்திலே வச்சுக்கின்னு இப்படி பண்ணிட்டீங்களேடான்னு திட்டின்னு இருக்கேன். ஹீரோ சரி நான் வரேன்ற மாரி வேகமாக அந்த இடத்துல வெயிட் பண்ண என்னன்னு பார்த்தீங்கன்னா 10% ஃபேப்ரிக் இந்த இடத்துல தான் இருக்குது. இது எப்படி நடந்திருக்குன்னா ஹீரோ அந்த பார்க்கிங் லாட்டில் மொத்த ஃபேப்ரிக்குமே அடிக்க இருந்திருப்பார்ல, அதில் சில இடங்கள் இல்லாமல் போயிருக்கும். அது பட்சத்தில் ட்ரக் டிரைவர் ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு 10% ஃபேப்ரிக் எடுத்துன்னு போயிட்டு அதுக்கப்புறம் அடிக்கடிக்கு உங்களுக்கு கால் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாரு இந்த ஃபேப்ரிக்கை திரும்ப தருதான். அந்த சமயத்தில் உங்களுடைய கம்பெனி வேறு பேங்க்ரப்ட் ஆகக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்ததுனால யாருமே அந்த காலை அட்டென்ட் பண்ண கிடையாது. இதெல்லாம் இப்போ தான் ஹீரோவுக்கு ஞாபகம் வருது. ஹீரோ இப்போ பக்காவாக யோசிச்சுட்டாரு. ஹீரோ கிட்ட ஒரு வெறித்தனமான பிளான் இருக்குது. அதை இந்த பக்கம் ஹீரோ எக்ஸிக்யூட் பண்ணலான்னு இருக்காரு. அதில் இப்போதைக்கு மொத்த ஃபேப்ரிக்கும் பக்குவோ கிட்ட இருக்குல்ல, அதோட பக்குவோ கிட்ட இந்த கான்ட்ராக்டை ஹீரோ கொடுத்து இட்டாலிக்கு இந்த மாதிரி பக்குவோ மொத்த ஃபேப்ரிக்கும் தான் அனுப்பணும். ஆனால் அதில் 10% மிஸ் ஆகுதுன்னு இட்டாலி கண்டுபிடிச்சிட்டா பக்குவோவுக்கு பிரச்சனை ஆகிடும். இதை தான் ஹீரோ யோசிச்சிருக்காரு. அது மூலயமா இந்த பக்கம் இவங்களுடைய மேனேஜரை கூப்பிட்டு பக்குவோடைய மேனேஜர்கிட்ட பேசி அந்த ரிட்டர்ன் கான்ட்ராக்ட்லையுமே சைன் பண்ண வைக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க சைட்லேருந்து இவங்க பணத்தையுமே சுருட்டிட்டாங்க. இதை தான் இவங்க ஒரு பிளானை வச்சுருக்காங்க. அந்த ரிட்டர்ன் கான்ட்ராக்டுக்கு சைன் போட்டு அவங்களுக்கு பணத்தை தந்துட்டாங்க. கடைசி அந்த மொத்த லோடியுமே இவங்க ஏற்றிக்கிட்டு இருக்காங்க இட்டாலிக்கு அனுப்புறதுக்கு. இந்த மொத்த விஷயங்களையும் ஹீரோ பார்த்துன்னு இருக்காரு. இப்போ தான் நமக்கு உண்மையான ஃப்ளாஷ்பேக்கே காமிக்கிறாங்க. 3 நாளுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காமிக்க அந்த இடத்துல ஹீரோயினி குவாலிட்டி குவான்டிட்டி ரெண்டுமே கரெக்டாக இருக்கணும் கான்ட்ராக்டில். ஆனால் இப்போதைக்கு பக்வோ சைடில் குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் இப்படி 10% நம்ம கிட்டே இருக்குது. அவங்க கான்ட்ராக்ட் படித்தா 10% மிஸ் ஆகிற விஷயத்த கண்டுபிடிச்சிருவாங்கன்னு ஹீரோ கிட்ட சொன்னேன். அவர் என்ன சொல்கிறேன்னா நம்ம வேணும்னா அந்த 50,000 எம்ன்றதை 45,000 எம்மாக மாற்றிடுவோம், 50,000 ஒய்டிஎஸ்ஸாக மாற்றிடுவோம்னு சொல்கிறாரு. அதான் அந்த கான்ட்ராக்டில் ஒரு சின்ன ஃபோர்ஜரி பண்ணுறாங்க. அந்த ஃபோர்ஜரி மூலியமாக பக்வோவை மாட்டி விடலான்னு இவங்க பிளான் பண்ண அந்த சமயத்தில் தான் மேனேஜர் இந்த இடத்துல கத்திக்கிட்டே வருவார். ஏன்னு கேட்டிங்கன்னா ஹீரோ இவருக்கு சிஇஓ கார்டு அனுப்பிச்சிருந்துருப்பார். எதுக்கு தான் திடீர்னு இதை எனக்கு அமிச்சுன்ற மாரி அவர் கத்திக்கிட்டு இருக்க ஹீரோமே சிரிச்சுக்கிட்டு இந்த வேலைக்கு நீங்கள் தான் சரியான ஒரு இவரை பார்த்து கை காமிக்க அதுக்கப்புறம் தான் இவர் பக்குவோடைய மேனேஜர்கிட்ட பேசி இப்படி ஒரு டீலே நடந்திருக்கு. இப்போ நம்ம ப்ரெசன்ட் படி வந்தால் அந்த இடத்துல ஹீரோயினும் எல்லாம் முடிஞ்சிடுச்சான்னு சொல்லிட்டு ஒட்டு கேட்டுன்னு இருக்கேன். அந்த சமையல் தான் பின்னாடி மேனேஜர் வரது மட்டும் இல்லாமல் எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு இங்கே பாருங்கன்ற மாரி அவங்க கிட்ட பணத்தை தந்துடுறாரு, அந்த ஃபோர்ஜரி பணத்தை. இந்த இடத்துல இருக்கிற மேனேஜர் என்ன சொல்கிறேன்னா இந்த பணத்தை என்னால் வாங்கிக்க முடியாது, இந்த மாதிரியான ஃப்ராடு பண்ணலாம் எனக்கு தேவையில்லை, இது கிட்டத்தட்ட ஒரு குற்றமாட்டம், இதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க, ஏன்னா இதுக்கு மேலே கூப்பிடாதீங்க, ஆளை விட்டுட்டா போதுன்ற மாரி அவர் வேகமாக கிளம்ப இவங்க 2 பேருமே சரின்னு சொல்லிட்டு அவருக்கு தேங்க்யூ சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினி என்ன கேட்குறாங்கன்னா உனக்கு எப்படி தெரியும் பக்குவோ இந்த கான்ட்ராக்ட் எடுத்துப்பாருன்னு நீ எப்படி யோசிச்சுன்னு கேட்கும்போது ஹீரோ என்ன சொல்கிறேன்னா பிஸ்னஸ் மேன் எப்பயுமே லாபத்தை தான் பார்ப்பாரு, அதை தான் நானும் யோசிச்சுன்னு சொல்ல இந்த பக்கம் பக்குவோ சைடில் அவர் செம கடுப்பில்
லாஸில் இருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா இட்டாலியை அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்களாம். இப்போது இவங்களுக்கு லாஸ் ஆகிடுச்சின்னு தெரிய வருது. 10% ஆஃப் ஃபேப்ரிக் மிஸ் ஆகுதான், குவான்டிட்டியில் மிஸ்டேக் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இவங்க கிட்ட கொடுத்த கான்ட்ராக்டில் தப்பு நடந்திருக்குன்னு சொல்ல, அதில் ஃப்ராட் வேலை பார்த்ததால இப்படி நடந்துச்சுன்னு பக்வோ கிட்ட சொல்ல, பக்வோ அதை கேட்டு கடுப்பாயி அந்த மேனேஜர் போட்டு அடிக்கிறது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் நீ தான் பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு லேடி வரது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, டைஃபூன் ட்ரேடிங்கோடைய சிஇஓ டேப்புங்க உங்களை பார்க்கணுன்ற மாதிரி சொல்ல, அதை கேட்டு ஒரு ஷாக் ஆகிறாரு. என்னது டேப்புங்க இப்போதைக்கு சிஇஓவான்ற மாரி. இவரு அதே ஷாக்லேயே வெளியே போக அந்த இடத்துல ஹீரோவும் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு நடந்த லாஸை குறைக்க தான் நான் இங்கே வந்திருக்கேன். 10% ஆஃப் ஃபேப்ரிக் எங்ககிட்ட இருக்குது, நாங்கள் கான்ட்ராக்ட் தரோம், அதில் சைன் போடுங்க, டபுள் மடங்கு பணம் தந்தா மட்டும் போடும், 11,000 போதும்னு சொல்ல அந்த இடத்துல ஹியோன்ஜுன் இதை பண்ண வேணான்னு ஓவராக கத்திக்கிட்டே இருக்கேன். ஹீரோ அதை ஏற்றி 33,000 இதான் ஃபைனல் ரேட், இதுக்கப்புறம் எதனாச்சும் பேசுனீங்கன்னா உங்களுக்கு தான் இன்னும் லாஸ்ன்னு சொல்ல கடைசியாக பக்வோவும் அந்த கான்ட்ராக்டுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. இதை பார்த்தோன்னே டேப்புங் சிரிக்க ஆரம்பிக்க, அதை பார்த்தோன்னே நீ ஜெயிச்சிட்ட நீ நினைக்கிறியா, பிஸ்னஸில் எப்பயுமே வெற்றி முக்கியம் கிடையாது, அதை ஞாபகம் வச்சுக்கோன்ற மாரி இவரு திட்டிட்டு போக, இருந்தாலும் நான் ஜெயிச்சது தான்ற மாரி டேப்புங் ஒரு மாதிரி நக்கெல்லாம் நிற்கிறாரு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டேப்புங் ஸ்ட்ரெயிட்டாக வேற ஒரு ஆளை பார்க்க வர்றாரு. அவர்கிட்ட அப்படியே ஃப்ளவர் பொக்கே தரது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல பணத்தையுமே தர, அவருமே நீ எதுக்கு அடிக்கடிக்கு இந்த இடத்துக்கு வந்துக்கின்னு இருக்கேன், சரி நான் உனக்காக ஸ்டீம்டு பன் வாங்கி வந்திருக்கேன்னு டேப்புங் கிட்ட தர, அவருமே அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இவருடைய ஆஃபீஸில் போய் உட்காந்துன்னு இருக்காரு. அந்த சமயம் தான் டேப்புங்க்கு பூசானுக்கு போகணுன்ற மாரி ஒரு லெட்டர் வந்திருக்கும். அதெல்லாம் டேப்புங் பூசானுக்கு போக போகிறாரு. ஏன் இவர் அங்கே போக போகிறாருன்னா, அந்த இடத்துல தான் மேக்ஸிமம் ஆஃப் த எக்ஸ்போர்ட் நடக்குது கொரியாவிலேருந்து. அதில் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்போர்ட்டிங் மார்க்கெட்டாக இருக்கிறதுனால அந்த இடத்துல போய் இவங்க பிஸ்னஸ் பண்ணால் சரியாக இருக்கும்னு அந்த இடத்துக்கு போக, முக்கியமாக இவங்களுக்கு கூட்டது ஹாங்ஷின்னு கூடிய ஒரு கம்பெனி தான் கூட்டிருந்துருப்பாங்க. அது விஷயமே இவங்க வராங்க. ஹீரோவுக்கு ஹீரோனிக்கும் இதான் முதல்ல பூசானுக்கு வருது. அதில் பூசான்லேயும் இவங்க காத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இவங்க பார்க்க வேண்டிய லேடியை பார்த்துடுறாங்க. அவங்க பேர் சாரானா. அந்த லேடி வரது மட்டும் இல்லாமல், எப்படி இருக்கீங்க, நான் தான் உங்களுக்கு கூட்டது, வாங்க நம்ம இந்த மொத்த பூசானியும் சுற்றி பார்க்கலான்ற மாதிரி இவங்க சந்தோஷமாக கூட்டின்னு இருக்காங்க. அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் ஃபார்முலா இன்ட்ரடியூஸ் ஆக, கடைசியாக ஹீரோயினி யாருன்னு கேட்க அவங்களுமே அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த பூசான் முழுக்க சுற்றுறாங்க. அந்த இடத்துல என்ன நல்லா இருக்குன்னு இவங்க பார்த்துன்னு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த லேடி மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான இடத்துக்கு தான் கூட்டம் வந்திருக்காங்க. அந்த இடத்துல டேப்புங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவங்களுமே எல்லாத்தையும் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கடைசியாக அவங்களுக்கு ஒரு மணி எக்ஸ்சேஞ்ச் பிஸ்னஸ் வந்துடுச்சான். அந்த பிஸ்னஸ் விஷயமா வெளியே போகிறதா சொல்ல, டேப்புங்க வரலையா, டேப்புங்க இப்போதைக்கு நான் ஊரை சுற்றி பார்க்கறதுக்காக போகிறேன்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்த வேலைக்கு கிளம்பலான்னு இருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோனியும் நீங்கள் தப்பாக நினைக்கலாம், நானும் உங்கள் கூட வரலாமா, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்க, சரின்னு சொல்லிட்டு இவங்க ஹீரோனியும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் இந்த இடத்துல டேப்புங்க தான் நிம்மதியாக சுற்றுவோமேன்னு சொல்லிட்டு மொத்த இடத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் தான் ஷூ பார்க்னு ஒரு இடம் தெரிய வந்திருக்கும். இது என்னடா ஷூ பார்க்னு ஒரு பார்த்து நிற்கும்போது தான் அதோடைய சிஇஓ அந்த இடத்துல இருப்பார். இந்த சிஇஓடைய நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா யோன் ஷோலுன்றது. அந்த ஆளோடைய ஐடியுமே அவர் தர, சரின்னு ஹீரோவை அதை பார்த்துட்டு அந்த ஐடியை திரும்ப தரும்போது அவரை சிஇஓன்னு கூப்பிட, அவருக்கு சிஇஓன்னு கூப்பிடுறது பெருசாக பிடிக்காதான், அது ஒரு ஆளுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு இந்த ஷூஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் இந்த ஷூவை பற்றி கேட்கும்போது இவருமே இந்த ஷூவோடைய சேஃப்டியை நிரூபிக்கிற விதமாக அந்த இடத்துல ஏகப்பட்ட பொருளில் தட்டி காமிக்கிறாரு. ஒரு இரும்பு ஆணியை உடைக்கிற அளவுக்கு இதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நெருப்பை இந்த ஷூ மேலே வச்சாலும் எதுவும் ஆகலை. அதால் டேப்புங்குமே நான் உங்கள் இடத்துக்கு வரலாமான்ற மாரி அவருடைய அந்த பிஸ்னஸ் எக்ஸ்போர்ட் ஏரியாவுக்கு வரதா சொல்கிறாரு. இந்த இடத்துல ஹீரோயினி சாரனோட போயிருந்திருப்பாங்களே, அந்த இடத்துல இவங்க சில பேருக்கு பணம் தரலான்னு எண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயினி அதை ஈஸியாக மைண்ட் மூலியமாக கால்குலேட் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்த்து சாரனுமே கொஞ்சம் ஷாக் ஆக, ஹீரோவுமே அந்த பார்க் ஷூ எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஏரியாவுக்கு வந்துட்டாரு. அந்த இடத்துல எந்த மாரி பிஸ்னஸ் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறாரு. ஒவ்வொரு ஷூவையும் இவங்க எப்படி டீல் பண்ணுறாங்க, ஒவ்வொரு ஷூவையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்ற விஷயத்த ஹீரோ பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிறாரு. அதில் ஹீரோ நம்ம இதை எக்ஸ்போர்ட் பண்ணுவோன்ற மாரி முடிவெடுக்கிறாரு. ஹீரோயினி மற்றவங்க கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் எங்கடா டேப்புங்கன்னு ஹீரோயினி வச்சுன்னு இருந்தா, அவர் வரது மட்டும் இல்லாமல் நான் புது கான்ட்ராக்ட் எடுத்தா இருந்திருக்கேன், நம்ம இவங்க கூட சைன் போடலான்னு எடுத்தாந்தா. அந்த இடத்துல ஹீரோயினி இதை கேன்சல் பண்ணணும்னு சொல்ல, டேப்புங்க எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண வர ஹீரோயினி கங் டேப்புங்கன்னு வேகமாக ஒரு பேரை சொல்லி கத்த ஹீரோவே ஒரு நிமிஷம் பயந்துடுறாரு. இந்த பக்கம் ஹீரோடைய ஃப்ரெண்டு நம்பவை காமிக்கிறாங்க. அவர் ரெஸ்டாரண்ட்டில் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கும்போது ஒன்றுமே அவருக்கு அந்த ஐடலாக மாறணும்னு ஒரு கனவு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இந்தமாரி செலக்ட் ஆகிட்டோமான்னு ஃபோன் பண்ணி கேட்டால் அந்த இடத்துல ஒரு செலக்ட் ஆகலைன்னு தெரியுது. அதை நினச்சி ஒரு ரொம்ப வருத்தப்படுறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோ அகைன் அந்த ஷூவை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதாவது இந்த ஷூ எவ்வளோ பேர்ஸ் இருக்குது, அதை வாங்கினா எவ்வளோ லாபம் சம்பாதிக்கலான்ற மாரி அதெல்லாம் சொல்லிருக்கேன். ஹீரோயினிக்கு தான் இதில் பெருசாக நம்பிக்கை இல்லை. அந்த சமயத்தில் சாரன் வேறு ஹீரோயினியை சில பசங்க பூசானில் அழகாக இருக்கிறதா சொல்லியிருந்திருப்பாங்களா.
அந்த பசங்களோட நம்பர் வேணுமான்ற மாரி ஹீரோயினி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. அந்த சமயம் தான் இவங்க ட்ரிங்கை பற்றி பேசின்னு இருக்கேன். அந்த இடத்துல செவனே இருந்த 3 ட்ரிங்கை ஹீரோ குடிச்சிட்டு போதையாயிடுவார். அதுக்குள்ளே ஹீரோயினியோட பீச்சில் உட்காந்துன்னு இருக்கும்போது அந்த இடத்துல இவர் இதான் நான் உங்ககிட்ட சொல்ல ஆசைப்பட்டேன்னு பீச் மண்ணில் ஒன்று எழுதி காமிப்பார். அதாவது நான் உங்களை பைத்தியமாக்க மாட்டேன்னு எழுதியிருக்காரு. அதை பார்த்து ஹீரோயினுமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் ஹீரோயினோட பக்கத்தில் உட்காந்து அவங்க கையை கேட்குறாரு. ஹீரோயினுக்கு எதுவும் புரியல. சரி நான் அவங்க கையை கொடுத்தான். அவங்க கையில் இவர் என்ன எழுதுறாருன்னா மை விஷ் கூப்பன் எழுதுறாரு. இவங்க அப்பா சின்ன வயசுல இவர் எப்போல்லாம் ஷூவை க்ளீன் பண்ணுறாரோ அப்போ விஷ் கூப்பன் கொடுத்துருப்பார்ல, அதை அவர் இந்த இடத்துல ரெசம்லன்ஸ் பண்ணுறாரு. ஹீரோயினும் இவர் கூட நடந்து போகும்போது ஹீரோ சிஇஓவாக இருக்கிறது அவர் கையில் எல்லாமே இருக்கிற மாதிரியே தெரியுதா. அவர் அந்த மாதிரியான ஃபீல்ஸை சொல்ல ஹீரோயினுமே ட்ரேடராக இருக்கிறது எப்படி இருக்குன்ற மாதிரி அந்த சில விஷயங்களை ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த இடத்துல பேசி புரிஞ்சுக்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை நிறுத்தது மட்டும் இல்லாமல் ஹீரோயினை பார்த்து காஸ்மோஸ்ன்னு மென்ஷன் பண்ணுறாரு. காஸ்மோஸ் வேறு எதுவும் கிடையாது, ஹீரோவுக்கு பிடிச்ச அந்த ஃப்ளவர் தான். அதை தான் அவர் இந்த இடத்துல சொல்கிறாரு. சின்னதாக ஹீரோயினி அவருக்கு பிடிக்குன்ற மாரி மென்ஷன் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே அவங்க 2 பேர் சிரித்து பேசி அந்த இடத்துல விளையாட இதை பார்த்தா சாரனுமே இது இளமை வயசு தானே, இப்படி விளையாடுறது தப்பு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கிறிஸ்மஸ்க்கு ஹீரோ திரும்ப அவருடைய ஊருக்கு வரது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்தையுமே பார்த்துன்னு இருக்காரு. இவர் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனால் அந்த இடத்துல தான் ஒரு விஷயம் தெரியுது. இவங்க அப்பார்ட்மெண்ட்டை இப்போதைக்கு ஏலத்துக்கு விட்டாங்களாம். இங்கே இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே யாருக்கு வேணாலும் சொந்தம்னு சொல்கிறாங்க. அதில் கடைசியாக ஹீரோ நடு தெரிவிக்க வந்துட்டார். அந்த இடத்துல ஒரு வருத்தத்தில் இருக்கும்போது இவங்க அம்மா வேகமாக ஒரு இடத்துக்கு ஓடியாது ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய அந்த கோட் தான் இவங்க அப்பா கடைசியாக அவங்களுக்கு கிஃப்ட் பண்ண அந்த கோட் எடுத்தாந்துருக்காங்க. கடைசி யாருமே மோதிரத்தை எடுத்துக்கூடாதுன்னு இவங்களுடைய வெட்டிங் ரிங்குமே பத்திரமா வாய்க்குள்ளார ஒழிச்சு வச்சு அதை கடைசியாக அவங்க போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சில ஆட்கள் கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. தெரிஞ்ச ஆட்கள் கிட்ட ஹெல்ப் கேட்டால் யாருமே உதவி செய்கிறமே தெரியல. அந்த இடத்துல ஹீரோ என்ன சொல்கிறேன்னா நம்மளும் அப்பா இருந்த இடத்துக்கே போயிடலாமான்னு சொல்ல அதை கேட்டு அவங்க அம்மா பயங்கரமாக போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ நான் ஒன்றும் அதை மீன் பண்ணல, அப்பா இருந்த இடம் டைஃபூன் ட்ரேடிங்கிற மாதிரி இவருடைய கம்பெனி கொண்டு போகிறாரு, இங்கே தான் அப்பா இருந்தாருன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களுக்கு நூடுல்ஸ்லாம் செஞ்சு தரேன். அவங்களும் என் பையன் இவ்வளோ அழகாக நூடுல்ஸ் போடுவானா, அவன் ரொம்ப வளர்ந்துட்டான்ற மாரி அவனை பற்றி சிரித்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஹீரோ கடைசியாக அவங்க அம்மாவை தூங்க வைக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்க அம்மாவுடைய கண்ணிலேருந்து வர கண்ணீரை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு அழுக வர ஆரம்பிக்குது. அம்மா முன்னாடி ஸ்ட்ராங்காக இருந்துட்டு அதுக்கப்புறம் அழுக செய்கிறாரு. இப்போது இவங்க தெருவுக்கு வந்தாங்களே இந்த விஷயம் பக்குவோவுக்கு தெரிஞ்சிச்சு. பக்குவோ இதை நினச்சி சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ண போகிறாருன்ற மாரி பக்குவோ ஒரு பக்கம் வச்சுன்னு இருக்காரு. வேற ஒரு பிளான் பக்குவோ போட்ட மாதிரி தான் வருது. அதை நம்ம வரப்போகிற எபிசோடில் பார்த்துக்கலாம். இந்த பக்கம் ஹீரோவும் என்கிட்ட ஒரு பிளான் இருக்குடான்னு சொல்லிட்டு அந்த ஷூ பார்க்கோடைய அந்த ஷூவை எடுத்து பார்க்குறாரு. இதை வச்சு தான் ஹீரோ நெக்ஸ்ட் ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். அது என்னன்றதை நம்ம வரப்போகிற எபிசோடில் பார்த்துக்கலாம். இதே மாதிரி நான் உங்களை வேற ஒரு தன்னதாசமான வீடியோவில் சந்திக்கிறேன். ஆஃப் அண்ட் கைஸ்.